ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தை வெள்ளின்றதால காலையிலே பூஜை எல்லாமே முடிச்சாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேனால சாம்பார் தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், முள்ளங்கி எல்லாமே போட்ட ஒரு சாம்பார். மாங்காய் இல்லாதனால புளி ஊற்றி வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தேன். பக்கத்து வீட்டில் அவங்க வந்து இந்த ரெசிபி சொன்னாங்க. ஸோ பொட்டேட்டோ எப்பவும் போல வேக வச்சு எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் தாளித்து, கருவேப்பிலை தாளித்து இந்த பொட்டேட்டோ நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், பூண்டு சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு கேப்சிகம் ஃப்ரை தான். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். கடாயில் கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம் தாளித்து இந்த கேப்சிகம் நல்லா ஃப்ரை பண்ணி மிளகு, சீரகம் சேர்த்து பெப்பர் ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து சக்கரை பூசணி பொரியல். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சேன். தேங்காய் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து செஞ்சேன். அடுத்து பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேந்திரப்பழம் சிப்ஸு, செவ்வாழை, அடுத்து மாதுளம்பழம் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.